மைனாவுக்கு முன்னாடி கொக்கி பார்க்கும்போதே எனக்கு வந்து அது வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஓகே, ரைட்டு. பிரபு வந்து ஒரு புதுசாக ஒரு ரூட்டுக்குள்ளே இறங்குறாரு, நல்லா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. பட் அதுக்கு பிறகு வந்து மைனா பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெட்டர் எழுதி கொண்டு வந்து பிரசாத்தில் கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். இதுவரைக்கும் வந்து ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இல்லை ஒரு திரைப்படத்தை பற்றிய பேச்சு வரும்பொழுது நான் வந்து மகேந்திரன் சார் படங்களை பற்றி பேசுவேன், பாலச்சந்தர் சார் படங்களை பற்றி பேசுவேன், பாரதிராஜா சார் படங்களை பற்றி பேசுவேன், பாக்யராஜ் சார் படங்களை பற்றி பேசுவேன், பாலுமேந்திரா சார் படங்கள் இப்படி பேசுவேன். இனி அந்த இடத்துல உங்கள் படத்தை பற்றியும் நான் பேசுவேன் அப்படின்னு நான் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு நான் சொன்னது அந்த படத்துல சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது என்னை வந்து பளிச்சுன்னு தூக்கி போட்ட ஒரு விஷயங்கள் என்னன்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அதுதான் வந்து நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, அது வந்து அவன் படிக்கணும், லைட்டு வேணும், லைட்டு போயிடுச்சு, லைனமாவை திருப்பி வச்சு சைக்கிள் ஏறி உட்காந்து மிதிக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு பிரில்லியண்டான விஷயம். அது மாதிரி அந்த அந்த பஸ் போய் கவிழ்ந்தோடனே அந்த டிஃபன் பாக்ஸ் போய் விழுகிறது, அந்த இடத்துல இதை விட ஒரு போலீஸ்காரனுக்கு ஒரு மனிதாபிமானத்தை உணர்த்த முடியாது. அந்த இடத்துல உங்களுடைய கொக்கி பார்த்துட்டு லீவ் பார்த்துட்டு ஒரு இமேஜில் இருக்கும்போது இதுதான் பிரபு சாலமன் அப்படின்னு போய் உட்காரும்போது அது இல்லை, பிரபு சாலமன் புதுசு அப்படின்னு பார்த்தேன். அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதில் நீங்கள் 100% ஜெயிச்சிருந்தீங்க.